இயற்கையின் மிகச்சிறந்த படைப்பு பறவை. ஓர் அறிமுகம். என்னை மாதிரி ஒரு காமன் பர்சன் வந்து இப்போ பறவைகள் துறைக்குள்ளே வரணும் அல்லது பேர்ட் வாட்சராக வரணும் அப்படின்னா என்னென்ன வழிகள் இருக்குது? இருக்கு. மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அது வந்து பிகினர்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது ப்ரோவும் இப்போ ப்ரொஃபஷ்னலாக பேர்டிங் பண்ணுற நாங்களுமே மெர்லின் யூஸ் பண்ணுவோம். இப்போ மெர்லின் அப்படின்ற ஆப் MERLIN அது வந்து யார் டிசைன் பண்ணான்னா கார்னல் யூனிவர்சிட்டி அவன் வந்து டிசைன் பண்ண கார்னல் லேபில் வந்து டிசைன் பண்ண ஆப். அது பேசிக்காக எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா ரொம்ப வருடங்களுக்கு கலெக்ட் பண்ண டேட்டாவை வச்சு அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு லொக்கேஷன் டேட்டாலாம் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்டிகுலர் லொக்கேஷனில் என்னென்ன பேர்ட்ஸ் இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கோ அந்த டேட்டா வந்துடும். ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடின்னு அதிலே ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதில் வந்து நீங்கள் போயிட்டு எப்படி அது எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு அதில் ஒரு 4-5 கொஷின் இருக்கும். அது என்ன கலரில் இருக்குது, அது எங்கே நீங்கள் பார்த்தீங்க, என்ன சைஸில் இருக்குது, காக்கா சைஸா இல்லை ஒரு சின்ன சிட்டுக்குருவி சைஸா, இதெல்லாம் வந்து ரேஞ்செலாம் காமிக்கும். நீங்கள் அதில் சூஸ் பண்ணி வரும்போது அது ஒரு ஃபில்டர், ஒரு செட் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்ட்ஸ் அது வந்து காமிக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்த பேர்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்லோவாக ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மெர்லின்ற ஆப் டவுன்லோட் பண்ணலாம். இது ஆப்ஸே இல்லாமல் கூட நீங்கள் வந்து ஒரு பறவை ஆராய்ச்சியாளர் இல்லைன்னா வந்துட்டு பேர்ட் வாட்சர் யார் கூட நீங்கள் சும்மா ஒரு வாக் மாதிரி போறீங்க, உங்களுடைய வீட்டிலேருந்தே வெளியில் சும்மா ஒரு வாக் மாதிரி போகிறீங்க அப்படின்னா பேசிக் காமன் பேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேர்ட்ஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அதோடைய பேரை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதோடைய சவுண்டை வச்சு அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல பேர்ட் வாட்சராக உருவாக முடியும். இட்ஸ் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு தெரப்பி மாதிரி தான் பேர்டிங். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் அதில் இறங்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் போக போக கற்றுப்பீங்க. முக்கியமாக சொல்லணும்னா மெர்லின் ஆப் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சிட்டிசன் சயின்ஸ் ஆப் ஒன்று இருக்குது, eBird அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த eBird ஆப்புமே கார்னல் லேப் தான் டிசைன் பண்ண, சேம் அதே லேப் தான் இந்த ஆப்பையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து eBird டிசைன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டேட்டா கலெக்ஷனுக்கு. இப்போ வந்து சிட்டிசன் சயின்ஸ் அப்படின்னா ஒரு நார்மலான சிட்டிசனாலையும் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், சயின்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அது எப்படின்னா நீங்கள் பார்க்குற பறவைகளை டேட்டாவை அதில் என்டர் பண்ணுவீங்க. பேசிக்காக நான் வந்து இத்தனை காக்கா இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா அதை கூட நீங்கள் என்டர் பண்ணலாம். ஏன்னா வந்து காக்காக்கள் கூடமே வந்து பொல்யூஷனுக்கான ஒரு நல்ல இண்டிகேஷன். அதிகமாக பொல்யூஷன் இருக்க இடத்துல நிறைய காக்கா இருக்கும். இப்போ சும்மா சொல்லனா சிட்டிஸில் வந்து நிறைய காக்கா இருக்கும் கம்பேர் டு வில்லேஜ் சைட். நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரீசெண்ட் டைமில் எங்கள் ஊரில் காக்கா நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சிட்டி சைடில் நிறையா இருக்கும். தெருவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காக்காக்கள் நம்மளால பார்க்க முடியாது. இல்லை, பொதுவாக காக்கா வந்து துப்புரவு பணியாளர் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்கல்ல. அது நிறைய இருக்கிற இடம் சுத்தமாக தானே இருக்கணும். ஆமாம், அது நிறையா இருக்க இடத்துக்கு ரீசன் வந்து அங்கே கழிவு அதிகமாக இருக்கனால தான் அது வந்து நிறையா இருக்கும் அந்த இடத்துல. இது வந்து ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறது அண்ட் ஒரு இடத்துல நீங்கள் வந்து என்னென்ன பேர்ட்ஸ் பார்த்தீங்க, எத்தனை பார்த்தீங்க, என்ன அது சில பேர் இப்போ ப்ரோ பேர்டர்ஸ் அப்படின்னா எங்களால் வந்துட்டு அது ஒரு ஆண் பறவையா பெண் பறவையா அப்படின்னு டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும். ஆனால் அதுவும் ரொம்ப சுலபம் தான். ஜஸ்ட்டு வந்து ஆண் பறவை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும், பெண் பறவை கேமஃப்ளாஜ்டாக டல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அனிமல் கிங்டம்லேயே அது வந்து காமன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பெண் நம்ம அனிமல் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி. நம்ம வந்து நான்லாம் மேக்கப் போட்டுப்பேன், மீத்தவங்களாம் ஜாலியாக இருப்பாங்க. அதனால அனிமல் கிங்டம்ல வந்து ஜென்ரலாக எப்படின்னா பெண் இது வந்து கொஞ்சம் கேமஃப்ளாஜ்னா அக்கா போட்டிருக்க சட்டை தான் கேமஃப்ளாஜ் பேசிக்காக. ஸோ வந்து அது சர்வைவல்காக வந்து அது அப்படி டிசைன் இயற்கையாக அது வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வரணும்னா அது வந்து உயிரோட இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆண் இது வந்து அதோடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு அந்த மாதிரி. அதனால தான் அது வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸில் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணோம்னா eBird அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஸ்மால் EBIRD. இது கேட்ட உடனே எல்லாரும் ஐயோ இவ்வளோ இருக்கா அப்படின்ட்டு பயப்படுற சில பேரும் இருக்காங்க. அதுக்கு சிம்பிளாக எப்படி ஒரு காமன் மேன் நான் பறவையை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏதாவது ஒரு டிஷ்ஷு குக் பண்ணணுன்னா உப்பு சிறிது சேர்த்துக்கோங்க, இது காரத்துக்கு எது சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். ஆர்வம். ஸோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்சர்வேஷனல் ஸ்கில்லு தான் ஃபஸ்ட்டு தேவை. அந்த ஆர்வம், அந்த க்யூரியாசிட்டி இருந்தாவே
நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து இவங்க சொன்னது ரொம்ப டெக்னிக்கலாக. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஃபோன் வச்சுருக்கேன், எல்லாமே வந்து அப்படியே ஹேண்டியாக இருக்கணும், டக் டக்குன்னு எல்லா வேலையும் முடியணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஸ். ஆனால் பறவை நோக்கல் அப்படிங்கிறத விட பறவை அவதானிப்பு அப்படின்னு சொல்லுகிறது தான் கரெக்டான வார்த்தை. ஸோ அவதானிப்பு அப்படின்னா அதை உற்று நோக்கி கவனித்து அப்சர்வ் பண்ணுறது தான் அவதானிப்புன்னு சொல்லலாம். இது வந்து இந்த பேர்டு வாட்சிங், பறவை அவதானிப்பு, பறவை நோக்கல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று வந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. சங்க காலத்துல இருந்தே வந்து சங்க இலக்கியத்துலலாம் நிறைய பறவைகளை பார்த்து புலவர்களே அதை அவதானிச்சு தான் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அன்றில் பறவைலாம் கூட அதில் இருக்குன்னு ஒரு புலவர் வந்து பறவையினுடைய அப்சர்வேஷன், அதாவது அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, அதனுடைய அழகு அமைப்பு எப்படி இருக்குங்கிறத உற்று நோக்கி கவனித்து அதை கவிதை அவருடைய பாடலில் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு பாடல் தான் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம் படுப்பனையின் கிழங்கு பிழந்தன்னா பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனுடைய நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஸோ அதனுடைய அழகு வந்து பனங்கிழங்கு எப்படி வந்து இருக்குமோ அதே மாதிரி அமைப்புல கூர்மையா இருக்கும் அப்படிங்கிறத அவர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அதை அவருடைய பாடல் எழுதியிருக்காரு. ஸோ வலசை போதல் எல்லாத்தையும் கூட புலவர்கள் வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய பாடல் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துலேருந்தே நம்மளுடைய தமிழ் பண்பாடில் பறவைகளை பார்த்து வாழ்ந்த காலம்னா இப்போ மாடர்ன் டேர்மில் நம்ம அதை பேர்ட் வாட்சிங் அப்படின்னு நம்ம சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து வெறும் டிஜிட்டலாக கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பறவை நோக்கல் செய்யலாமா அப்படின்னா இல்லை. ஸோ அதுக்கான அறிமுக களக்கையேடுகள்லாம் நிறையா இருக்குது. ஸோ பறவைகள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற ஒரு சின்ன களக்கையேடு இருக்குது. பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படிங்கிற ஒரு களக்கையேடு இருக்குது. ஸோ இதில் இந்தியாலையும் இந்தியா துணை கண்டத்திலையும் பார்க்கக்கூடிய ஃபீல்டு கைடு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபீல்டு கைடு, ஓகே, பாக்கெட் கைடு. ஸோ பாக்கெட் சைஸில் இருக்கிறதும் இருக்குது. ஸோ உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பேர்ட் பார்க்க போகிறப்ப நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேம்ப்ளெட்டாக கூடயும் இருக்குது. ஸோ அது வந்து பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு அது இணையதளத்துலேயே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி என்னென்ன பறவைகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம பேர்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க சொல்கிற இந்த மெர்லின், ஈபர்ட் அப்படிங்கிற ஆப்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பறவையினுடைய பெயர் அதை சரியாக அடையாளம் கண்டு அதை ஆராய்ச்சிக்கு நம்ம கொடுக்குறப்ப தான் அது சரியாக இருக்கும். ஸோ அந்த மக்கள் அறிவியல் திட்டங்களில் நம்ம வந்து பங்களிப்பு கொடுக்குறப்போ நம்ம கொடுக்குற பறவை நம்ம பார்க்குற அப்சர்வேஷன்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஈபர்ட் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம பதிவேடு செய்யணும். அதை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தெரியாத பறவைகளை வந்து கற்றுக்கிறதுக்கு தான் மாடர்ன் வேர்ல்டில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அந்த மெர்லின் அப்படிங்கிற ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அது என்ன பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லைனா சவுண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அதுலேயும் ஒன்று இருக்கும். அப்போ நீங்கள் ரெக்கார்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சுற்றி இருக்க பேர்ட்ஸுடைய சவுண்ட் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி பிக்காக ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டே வரும் உங்களுக்கு என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னு. ஆனால் அதில் ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா ரொம்ப காமனாக இருக்க பேர்டு ஒன்று வந்து அதில் சவுண்ட் இருக்காது, காக்காவோடைய சத்தம் இருக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே ரெக்கார்டட் டேட்டா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு காக்கா தெரியும், எதுக்கு நீங்கள் காக்கா வச்சுருக்கீங்க, அது மாதிரி யாருமே அந்த டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி அதில் போடலை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி என்ன பேர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ஐடி பண்ணலாம். மெர்லின் வந்துட்டு இவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர்டிங் வந்து ஃபஸ்ட்டு இறங்குங்க, தண்ணிக்குள்ளே இறங்குங்கன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பேர்டிங்கில் இறங்கிட்டு ஃபஸ்ட்டு டியூப் கட்டிட்டு இறங்குங்க. ஆமாம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மெர்லின், ஈபர்டெல்லாம் கொண்டு வந்துக்கலாம். அந்த குறிப்பேடு எழுதுகிற பழக்கம் வந்து இந்த தலைமுறையினர்கிட்ட இல்லை. ஸோ ஆனால் அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் செஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பறவைகள் இருக்குது, இதெல்லாம் தமிழகத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான சாட்சி வந்து அந்த குறிப்பேடுகள் தான். ஸோ அது குறிப்பேடு எழுதுறது ஓகே, அந்த பறவை எப்படி இருந்துச்சுன்னா வரைகிற நாலேஜும் வேணும். நாங்கள்லாம் வந்து குறிப்பிட நாலேஜ் தேவையில்லை, நம்ம என்ன பார்க்குறோமோ அதை குறிப்பு எழுதணும். அது என்ன கலரில் இருக்குது, அழகின் அமைப்பு எப்படி இருக்குது, கால் நீளமாக இருக்கா, அதனுடைய வால் இறகுலாம் என்ன கலரில் இருக்குது, கழுத்து என்ன கலரில் இருக்குது, இந்த மாதிரியான குறிப்புகள் எழுதிட்டோம் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் நம்ம செய்யலாம். ஸோ ஒன் லாஸ்ட் திங் இவங்க சொன்னப்போ காகமே வந்துட்டு அந்த மெர்லின் ஆப் வந்து டிடெக்ட் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மள மாதிரி மக்கள் வந்து அறிவியலுக்கு பங்களிக்கிறது தான் மக்கள் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் அறிவியல் திட்டங்களுக்கு பங்களிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தமிழகத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து வருஷம் நடக்கும். ஸோ பொதுமக்கள் நாங்கள் எப்படி வந்து இந்த பறவை நோக்கலில் கலந்துக்கிறது, எப்படி நாங்கள் பேர்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்கு போகிறது, யார் எங்களை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போது எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே இந்த மாதிரி பறவை ஆர்வலர்கள், ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பறவை நோக்கலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அதாவது பேர்ட் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ரெகுலராக நடந்துட்டுருக்கு.
பெண்களும் அதில் பங்கேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் விமன் பேர்ட் வாக் அப்படிங்கிற ஒரு புது இனிஷியேட்டிவ் நாங்கள் வந்து தொடங்கியிருக்கோம். ஸோ அது மூலமாக இணைஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தங்களுடைய சொந்த மாவட்டங்கள்லேயே பறவை நடைக்கு போய் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன்.